ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அபிஸ் ஃபார்ம். இன்னைக்கு ஃபார்முக்கு வந்திருக்கோம். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுட்டு இருக்காங்க. ஈவினிங் தான் இந்த தடவை வந்திருக்கேன். ஒரு சூப்பரான விஷயத்த உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, நம்ம விதை வாங்கியாந்து போட்ட தர்பூசணியில் அந்த அளவுக்கு க்ரோத் இல்லை. இது வந்து நான் வேஸ்ட்டு போட்டேங்க. வேஸ்ட்டு, அதாவது நம்ம நெல்லி மரத்துக்கு மாமரத்துக்கெல்லாம் வந்து வேஸ்டேஜ் போடுவோம் இல்லையா, அந்த வேஸ்டேஜில் பாருங்கள் சூப்பராக காய் வந்து இருந்திருக்கு. சூப்பராக தர்பூசணி பிஞ்சு எடுத்திருக்கு. ஸோ நிறைய இருக்குது. அது இருக்குது பாருங்கள். செடிங்க இருக்கிறதுனால பக்கத்தில் போகக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஏன்னா மெரிச்சிடக்கூடாது இல்லையா நம்மளே. தெரியுதுங்களா, இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து குட்டி குட்டியாக நிறைய பிஞ்சு இருக்குது. அடுத்து வந்து இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நீட்டாக வருது பிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து சைஸ் வந்து அப்படியே குண்டா அழகாக மாறிடுது சூப்பராக. இங்கே பாருங்க, ஸோ நிறைய பிஞ்சு எடுத்துருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தர்பூசணி சூப்பராக இருக்கு பாருங்க. ஸோ நிறையவே வந்து அங்கங்கே பூ எடுத்து பிஞ்சுகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வந்து அந்த பாத்தி கட்டி தண்ணி வந்து பாய்ச்சி விட்டுட்ருக்கோம். இந்த மாங்காய் செடியை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்கவே. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. க்ரீன் வித் ரெட்டுன்ற மாதிரி செம்ம அழகாக இருக்குது பாருங்கள். மாங்காய் செடி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, மாங்காய் பிடிக்காதவங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு விலாக் வந்து என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். நம்ம தண்ணி விட்டுருக்கோம். இந்த செடி பாருங்கள், இது வந்து எலும்பொட்டி தழைங்க. இது ஏதோ வித்தியாசமாக ஒரு இலை ஷேப்பில் வந்து சூப்பராக வந்து படர்ந்து வந்துட்டுருக்கு. வாழை இலை ஷேப்பில் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கீழே நெல்லியுமே வந்து சூப்பராக வருதுங்க. எங்கள் வீட்டுக்காரக்காகவே கீழே நெல்லி வந்து வளர்த்துட்ருக்கேன். அவங்க தினம் வந்து அதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்வாங்க. இங்கே பாருங்கள், ஒரு பேட் நியூஸ் என்னன்னு தெரியல. இந்த சோளம் வந்து அப்படியே செடி வந்து வாடி போச்சு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தண்ணி விட்டுட்ருக்கேன். என்னன்னு தெரியல ரீசனு. அடுத்து பாருங்க, இந்த முருங்கைக்காலையில் கீழே தாங்க வந்து துளிர் வருது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துருக்கு பாருங்க, மேலே வந்து இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதில் நிறைய துளிர்கள் வந்து வருது கிளையாக இருக்கிறதுனால. இங்கே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காங்க. ஸோ அறுவடைக்கு தயாராக இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், அதாவது நம்ம சின்ன செடியிலேயே வந்து வெண்டைக்காய் வந்து சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு செடியிலையும் 3 வெண்டைக்காய் 4 வெண்டைக்காய் இருக்குது. கத்திரிக்காயுமே வந்து சூப்பராக வந்து பிஞ்சு எடுத்து ஆரம்பிச்சிருக்கு. பூ இருந்தது ஃபஸ்ட்டு, இப்போ வந்து பிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிருக்கு பூ இருந்துட்டு. தண்ணி பாய்ச்சல் முறை இப்படி தாங்க விடணும். ஃபோர்ஸாக எடுத்து அடிக்கவும் கூடாது. நம்ம வந்து மாஞ்செடிக்கெல்லாம் வந்து ஃபோர்ஸாக அடிப்போம். அது ஏன்னா நம்ம நட்ட பிறகு அந்த மண்ணெல்லாம் வந்து உள்ளே இறங்கும், அதுக்காக. இது பாருங்கள், இந்த கிளையுமே வந்து அதே ஸ்டேஜில் தான் இருக்குது. இன்னும் வந்து துளிர் வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் வரலை. பார்ப்போம். நமக்கு என்னமோ முருங்கைக்கிளை அப்படின்னாலே ரொம்ப தகராறு பண்ணுது, சீக்கிரமாக வரமாட்டேங்க. வந்தாலும் வந்து காஞ்சி போயிடுது. ஸோ மல்கோவா மாம்பழம் செடி அந்த துளிர் வந்து ரெட் கலரில் இருந்தது. இது எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு க்ரீனாக மாறி இருக்கு. அடுத்த துளிர் வரும்பொழுது திரும்ப ரெட்டாக வரும். இந்த கத்திரிக்காய் செடியிலையுமே பூ எடுத்திருக்கு, பிஞ்சுகள் இருக்குது. இன்னும் குட்டி குட்டி செடிங்க வந்து இங்கே இருக்குது பாருங்கள். இந்த செடி தான் வந்து நான் கடையில் வந்து வாங்கிட்டு வந்து அது முளைச்சதுலேயே 2 தான் வந்து கிடச்சிது. மீதி எல்லாமே வந்து நமக்கு அது என்ன செடி, முடக்கத்தான். ஸோ இங்கே பாருங்கள், இந்த முடக்கத்தான் தாங்க வந்தது. அது எப்படி கத்திரிக்காய் விதையில் முடக்கத்தான் விதை அப்படி வரும் அப்படின்றது எனக்கே தெரியல. ஸோ அதுவும் இருக்கட்டும், அதுவும் மூலிகை செடி தான் அப்படின்னு சொல்லி நட்டு வச்சுருக்கேன். இமாம் பசன் மாம்பழம் செடி, மாம்பழம் மரம்னு கூட சொல்லலாம். ஸோ என் ஹைட்டுக்கு இருக்குது, ஆனால் ஒல்லியாக இருக்குது. பார்ப்போம் இது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன சீடுன்னு தெரியல, நான் தாங்க நட்டேன். ஆனால் எனக்கு அந்த சீடு பேர் தெரியல. பூவெல்லாம் எடுத்து சூப்பராக வருது. ஓ இங்கே பாருங்க, இது வந்து என்ன காய்ன்னு தெரியல.
பீர்ப்பங்கா மாதிரி இருக்கு. வியூவர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. எனக்கு பீர்ப்பங்கா மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம். பீர்ப்பங்காயா இருந்தால் இங்கே ஒரு கொடி போடணும் போல, பந்தல். கடையில் வாங்கிட்டு வந்து போட்ட விதையிலேருந்து வந்த தர்பூசணி இன்னும் இந்த ஸ்டேஜ்லேயே இருக்குது. கொஞ்சம் வளர்ந்துருக்கு. எப்போ நம்ம சாப்பிட்ற ஸ்டேஜுக்கு வந்து பெரிய தர்பூசணியாக வரும் அப்படின்னு தெரியல. இன்னொரு பிஞ்சு தவிரி அழகாக வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். அடுத்து குட்டி பிஞ்சு இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. பிஞ்சுகள் என்னமோ நிறைய எடுக்குது. ஆனால் மறுபடியும் அது அப்படியே ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோடனே கருகிடுது. ஏன்னு தெரியல. பாருங்க, செடியுமே ஒரு மாதிரி தான் காஞ்சி போயிருக்கு வெயிலுக்கு. இந்த வாட்டி வேர்க்கடலை செடி எனக்கு வந்து ஃபெயிலியர் தாங்க கொடுத்துருக்கு. செடி தான் வந்திருக்கே தவிர பிஞ்சு வர வேண்டிய கிளைகள்லாம் வந்து இங்கே பாருங்கள். பொதுவாக வந்து வேர்க்கடலை வந்து இந்த இந்த ஸ்டெம்மில் தாங்க வருமா. இது எல்லாமே மேலவே நின்னா அப்புறம் எங்கேருந்து வேர்க்கடலை வரும்? இது எல்லாம் இப்படி கீழே படிஞ்சு மண்ணில் போனால் தான் வேர்க்கடலை வருமா. அதில் ஒன்று உதாரணம் காட்டுறேன் பாருங்க. இப்போ இது இங்கே இருக்குது பாருங்க. இது வந்து உள்ளே போகலை. இதெல்லாம் போக ஆரம்பிக்கிறது வந்து லைட்டாக பிஞ்சு இது இப்போ தான் எடுக்குது. அறுவடைக்கு வர ஸ்டேஜில் போய் பிஞ்சு உள்ளே இறங்குறான். என்ன ஆகும்? செடிங்கெல்லாம் வந்து காஞ்சே போச்சு. 90 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதான் இந்த சண்டே வந்து பிடுங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். நமக்கு வேர்க்கடலை இருக்கோ இல்லையோ, அதில் வேறு பெருச்சாலியா என்னன்னு தெரியல, இதெல்லாம் வந்து பிச்சு தின்னுடுது. ஒரு காய் இருக்குது இல்லையா, அந்த வேர்க்கடலையெல்லாம் உள்ளே பள்ளம் நோண்டி சாப்பிட்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துட்டோம்னா அடுத்து வேறு ஏதாவது செடியாவது போட யூஸ் ஆகும் இந்த இடத்துல. இங்கேயுமே வந்து நல்லா வாவ், இங்கே ஒரு பிஞ்சு வந்துருக்குங்க. நானே பார்க்கல. இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் தானாக வந்தது. நான்லாம் போடவே இல்லை விதை. இது எப்படி வந்ததுன்னு தெரியல. நாங்கள் தர்பூசணியும் சாப்பிட்டு போடலை. பட் எப்படி வருதுன்னு தெரியல. ஏதோ மிக்சிங் விதை மிங்கிலாகி வருதுன்னு நினைக்கிறேன். இந்த பாவக்காய் வந்து இன்னும் பிஞ்சு மட்டும் எடுக்கல, பூ மட்டும் நிறைய எடுத்து கொட்டிக்கிட்டு இருக்கு. வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்ச மணி பிளான்ட்டு இப்போ தான் துளிர ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி பசலைக்கீரையுமே வந்து துளிர ஆரம்பிச்சிருக்கு. இதில் இன்னும் எதுவும் அரும்பே எடுத்த பாட காணோம் பன்னீர் ரோஜாவில். அதுக்கு என்ன டிப்ஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியல. பார்ப்போம். இங்கே பாருங்கள். ஸோ வாங்கிட்டு வந்ததுலேயே உருப்படியாக சூப்பராக பூ பூத்துட்டு இருக்கிறது இந்த ரோஜா தாங்க. ரெட் கலர் ரோஜா. ஒவ்வொரு டைமும் வந்து 3 ரோஜா கொடுக்குது. நெக்ஸ்ட் இதை கட் பண்ணதுக்கப்புறமா திருப்பி அடுத்த துளிரில் வந்து நமக்கு வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிரும். பிரகாசமாக வருதுங்க தோரை செடி. சூப்பராக நல்லா இங்கே இருக்கிறதுலே இவங்க தான் வந்து பெரிய செடியாக இருக்காங்க பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்காங்க. அந்த இடத்துல இந்த இடத்துல அது சும்மா ஒரு 4 விதை போட்டால் அந்த இடத்துல அந்த 4 விதையுமே துளுத்து வருது முளைச்சி. இங்கேயுமே வந்து நல்லா சூப்பராக வருது. நான் அதை எப்படி போடணும்னு தெரியாது அப்படின்றதுனால அப்படியே அந்த விதையை வந்து தூவி விட்டுட்டேன். தூவி விட்டதில் அது தண்ணி போகிற இடத்துலலாம் நின்று அழகாக அப்படியே நின்றுச்சு. காவா மாதிரி நின்று அழகாக துளுத்து வருது. இந்த பாரிஜாதம் இன்னும் வந்து பெருசாகவே இல்லை. கொஞ்சம் தான் பெருசாக இருக்குது. அரும்பு எடுத்து வரட்டும். அடுத்தடுத்து வர்றதே நம்ம எடுப்போம். இந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து நட்டிருக்க செடிகள் ஃபுல்லாக வந்து தண்ணி பாத்தி கட்டி விட்டாச்சு. தண்ணி வந்து ஃபில் ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களே பார்க்கலாம். சூப்பராக ஃபில் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம இப்போ அந்த இடத்துல எடுப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நிழல் இருக்குது. ஈவினிங் 5 o'clock ஆகுது. ஆனாலும் வெயில் எப்படி அடிக்குது பாருங்கள். ஸோ நிழல் இருக்க இடத்துல ஃபஸ்ட்டில் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் விட்டுட்ருக்கேன். அடுத்து தான் அங்கே அந்த வெயில் கொஞ்சம் மறைஞ்ச பிறகு தண்ணி விடலான்னு இருக்கேன். ஓரளவுக்கு வந்து க்ளீன் பண்ணியிருக்கோங்க அந்த இடத்துலலாம். ஸோ இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடும். நீங்களே பார்க்கலாம். அதை அடுத்த vlogல பார்க்கலாம்.